ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிர்ரா சுருந்து. இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபம் அப்பம் தான் பார்க்க போகிறோம். ஒரு கப் அரிசி மாவில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய அப்பம் இது. நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தில் தூசு மண் ஏதாவது இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்து வெல்லம் மெல்ட் பண்ணிவிட்டு வடிகட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சேர்க்குற வெல்லத்தில் தூசு மண் எதுவும் இல்லைன்னா டேரெக்டாகவே சேர்த்துக்கோங்க. வெல்லம் எந்த பாகுபதமும் வர வேண்டாம். ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுடுங்க. பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் மெல்ட் ஆனதும் ஒரு சில் தேங்காய் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 5 முந்திரியும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்க்குறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி ஆப்ஷனல் மட்டும்தான். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கினோன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும். மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்க அரிசி மாவு இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு சேர்க்குறதுனால அப்பம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது கூடவே 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக உப்பு சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த வாழைப்பழம் சேர்க்குறதா இருந்தாலும் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாழைப்பழமுடைய ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அடுத்தது வெல்லம் சேர்த்துக்கோங்க. நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெல்லம் சிரப்பு சேர்த்துக்கிறேன். வெல்லம் சிரப்பு பாருங்கள், தேன் மாதிரி இருக்குது. இப்போனா ஒரிஜினல் தேனே கிடைக்க மாட்டுது. ஒருவேளை இப்படி தான் ரெடி பண்ணுறாங்களான்னு தெரியல. இப்போ இது எல்லாமே நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சிருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க தேங்காய் முந்திரியும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் இது மாதிரி தான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி தான் சேர்க்கணும். கொஞ்சம் பெரிய சைஸாக சேர்த்திங்கன்னா அப்பமுடைய ஷேப்பே மாறிடும். அதே மாதிரி அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதிகமாக சேர்த்திங்கன்னா அந்த அப்பம் மேலே இந்த தேங்காய்னா மேலே நிற்கும். ஷேப் கரெக்டாக வராது. இப்போ எல்லாமே நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. மாவு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ இது எல்லாமே 1 ஹவர் வரைக்கும் ஊறணும். 1 ஹவர் ஊறிச்சுன்னா நல்லா பந்து மாதிரி புசு புசுன்னு கிடைக்கும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடர் சேர்த்துக்கோங்க. சுக்கில் இருக்க அந்த நார்னு எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி இதை போல் தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இட்லி ஆப்பத்தில் சேர்க்குற சோடா உப்பு தான் இது. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரே இவனாக இருக்க மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சோடா உப்புக்கு பதில் கொஞ்சம் லைட்டான புளிப்பு தன்மை இருக்க இட்லி மாவு கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு கிடைக்கும். ஆனால் கார்த்திகை தீபம் அப்பம்ன்றனால கண்டிப்பாக நீங்கள் இதை போல் புளிப்பாக இருக்க அந்த மாவுனா சேர்க்கக்கூடாது. அது மாதிரி இதில் எள்ளு சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் கார்த்திகை தீபம் அப்பத்துக்கு எள்ளும் சேர்க்கக்கூடாது. இப்போ அப்பம் மாவு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இது மாதிரி அப்பம் மாவு சேர்த்துக்கோங்க. எண்ணெயுடைய சூடு பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த உடனே இதை போல் பபிள்ஸ் வரணும். தன்னாலே அந்த அப்பம் எழுந்து வரணும். அந்த அப்பம் இப்படி எழுந்து வரும்போது தான் பக்கத்தில் இன்னொரு அப்பம் மாவு சேர்க்கணும். இல்லைனா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும். இது கொஞ்சம் பெரிய சைஸ் பேன்றனால நல்லா கேப் இருக்குது. அதனால் நான் அடுத்தடுத்து சேர்க்குறேன். நீங்கள் சின்ன சைஸ் பேன் அப்படின்னா சின்ன கடாயிலாம் செய்கிற மாதிரி இருந்தால் அந்த அப்பம் மேலே வந்ததுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் மாவு நீங்கள் சேர்க்கணும். சூடான எண்ணெய் எடுத்து அது மேலே இப்படி போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா பூரி மாதிரி புசு புசுன்னு உப்பி வரும். அதே மாதிரி அப்பம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் குடிச்சிடும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெல்லம் சேர்த்துருக்கனால மேலே சீக்கிரமாக கரைஞ்ச மாதிரி ஆகிடும். உள்ளே மாவாக இருக்கும். எல்லா அப்பமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். ஒரு பக்கம் கொஞ்சம் கலர் மாறின உடனே இப்படி திருப்பி போடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பந்து மாதிரி புசு புசுன்னு உப்பி வந்திருக்கு. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு அப்பம் ரெடி ஆகிடுச்சு. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி செய்யுங்க. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். கலர் பாருங்கள், நல்லா பொன்னிறமாக இருக்குது. நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக இருக்கும். வாழைப்பழம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துருக்கனால வாழைப்பழமுடைய ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.